நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வாயிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் ஓடர் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கான்வர்சேஷனே வந்து அது பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ வாய் துர்நாற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாய் துர்நாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னும் அதுக்கு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை மவுத் தான். வறண்ட நாக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றத்தை க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ஸ் ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் இல்லை நம்ம வாயில் ஏதாவது பாக்டீரியா வந்து அந்த பாக்டீரியா வந்து ஒரு ஓட்டரை வந்து காஸ் பண்ணும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் வந்து காஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயினான காரணகர்த்தாங்க. கோட்டட் டங் இருந்தாலோ இல்லை ஏதாவது நம்ம வந்து இப்போ இந்த இஞ்சி வெங்காயம்லாம் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் வரும். இது மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம் க்ரியேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய சைனஸ் இருக்கவங்களுக்கு ஜிஆர்டி டிசீஸ் இருந்துச்சுனாலோ இல்லை லிவரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாலோ கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் காமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ வாய் துர்நாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மருத்துவத்து மூலிமா எப்படிலாம் வந்து கொஞ்சம் நம்மளோட சிம்டம்ஸ் ரிலீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோம்பு இருக்குது இல்லைங்களா, சோம்பு சீரகத்தை வந்து மென்று சாப்பிட்றது மூலிமா வாய் துர்நாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட்டு வந்து லவங்கப்பட்டை இருக்குது இல்லைங்களா, லவங்கப்பட்டையும் ஏலக்காவும் எடுத்து தண்ணியில் நல்லா வந்து போட்டு ஒரு 1 கிளாஸ் தண்ணி வச்சு தண்ணியில் போட்டு நல்லா வந்து அதை வந்து கொதிக்க விடுங்க. ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு குறிக்கோங்க. குடிச்சிட்டு அதை வந்து காக்லிங் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் நல்லாவே குறையும். குட்டி குட்டி ஹெர்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இப்போ மின்ட் டீ குடிக்கலாம், இல்லை க்ரீன் டீ குடிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி விதை இருக்குது இல்லையா, அந்த கொத்தமல்லி விதையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 தட் இஸ் தனியாக வந்து ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கிட்டு நம்ம வாயில் சீவ் பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் துர்நாற்றம் நல்லா வந்து குறையதை வந்து பார்க்க முடியும். தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோபயோட்டிக்காக யூஸ் ஆகுறதால ஸோ வாயில் இருக்க பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கில் பண்ணும். தயிர் எடுக்கிறது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாய் துர்நாற்றமோட சிம்டம்ஸ் வந்து குறையும். மேற்கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் எடுக்கலாம், பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட்லாம், சிட்ரஸ் அதாவது லெமனு சாத்துக்குடி இந்த மாதிரி வந்து சிட்ரஸ் இருக்க ஜூஸ் வந்து எடுக்கும் போது நம்ம வாய் துர்நாற்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து குறையிறதுக்கு நம்ம கண்படவே பார்க்க முடியும். தேங்க்யூ.